50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டிக்கு என்னோட சின்ன வயசு இருக்கும்போது, ஒரு 7 வயசு இருக்கும்போது எங்கள் பாட்டிக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. அதுலேருந்து எங்கள் பாட்டி 12 நாளையிலேயே நல்லபடியாக குணமாயிட்டாங்க. அது எப்படி ஆச்சு, எங்கள் பாட்டிக்கு எப்படி புற்றுநோய் ரொம்ப பாதிச்சது, அதுலேருந்து எப்படி எங்கள் பாட்டி சீக்கிரமாக மீண்டு வந்தாங்கன்றத எங்கள் அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன். எங்கள் சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். ஆனால் நாங்கள் இருந்தது தூத்துக்குடி. ஏன்னா எங்களோட படிப்புக்காக எங்கள் அப்பா கிராமத்துலேருந்து தூத்துக்குடியில் ஷிஃப்ட்டு பண்ணிட்டாங்க தூத்துக்குடிக்கு. எங்கள் அப்பாவுக்கும் இரும்பு வியாபாரம் அது தூத்துக்குடியில் தான். அதனால் நாங்கள் மாறி வந்துட்டோம். ஆனால் கிராமத்தில் எங்களுக்கு விவசாய நிலம் அதெல்லாம் உண்டு. அம்மாவோ அப்பாவோ போய் பார்த்துப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு இரும்பு ஏலம் எடுக்கிற வேலை. நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கும்போது அந்த வருஷம் அறுவடை டயத்தில் எங்கள் அப்பாவுக்கு வெளியூருக்கு ஏலம் எடுக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் நாங்கள் எங்கள் அம்மா கூட அறுவடைக்காக எங்கள் கிராமத்துக்கு நான், என் தம்பி, தங்கச்சி எல்லாம் போயிட்டோம். அவங்களாம் சின்னவங்க. எங்கள் அக்காங்க 2 பேர், எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே ஸ்கூல் இருந்ததுனால எங்கள் பாட்டி கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு எங்கள் அம்மா அறுவடைக்காக கிராமத்துக்கு வந்துட்டாங்க எங்களை கூட்டிகிட்டு. அதே சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஏலம் எடுக்கிற வேலை இருந்ததுனால கேரளா போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடும்ன்ட்டு. ஆனால் அந்த டயத்தில் எங்கள் பாட்டிக்கு மார்பகத்தில் கொஞ்சம் புண்ணு இருந்திருக்கு. அது எங்கள் பாட்டி கை வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி யார்கிட்டையும் சொல்லலை. அந்த காலத்தில் சின்ன சின்ன நோய்களுக்கு அதெல்லாம் எங்கள் பாட்டியே மருந்து சொல்லுவாங்க, பார்த்துப்பாங்க. அது புற்றுநோயின்னு எங்கள் பாட்டிக்கு தெரியல. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. எங்கள் அக்காங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு 3 நாளையிலேயே எங்கள் பாட்டிக்கு அந்த மருந்து போட்டால் கூட சரியாகலை, ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அப்போது எங்கள் அக்கா 7வது தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அவ்வளோவா விவரம் தெரியல. பாட்டிக்கு ஜுரம் அதிகமானதுனால படுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகலை, உங்களுக்கு நல்லாகவும் போகிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவே தான் சமையல் பண்ணாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உதவி பண்ணாங்க. பார்த்துட்டு எங்கள் பாட்டியை பார்த்துட்டு யாருக்கு சொல்லிவிடுன்ட்டு அவங்களுக்கு தெரியல. அந்த காலத்தில் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. அவங்களே கொஞ்சம் மருந்து எல்லாமே எங்கள் பாட்டிக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிச்சிட்டாங்க. இருந்தாலும் புற்றுநோய் ரொம்ப கொடூரமான நோய். அது ரொம்ப வேகமாக எங்கள் பாட்டியை தாக்கியிருக்குது. எங்கள் பாட்டிக்கு மார்பகத்தில் ஒரு அரை பாகம் சதையை அது சாப்பிட்ருச்சு. அவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த நோய் அவ்வளோ வேகமாக பரவி இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்த உடனே மதியத்துக்கு மேலே வந்திருக்காங்க. வந்த உடனே எங்கள் அம்மாவை கூப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. அங்கே வயல் வேலையெல்லாம் அப்புறம் ஆள் வச்சு பார்த்துக்கலாம், உடனே வாங்கி நைட்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா எங்கள் பாட்டியை பார்த்தா ரொம்ப ஒரு மயக்க நிலைமையில் இருந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்கள் பாட்டி கூட தூங்குறது நான் தான். எப்போவுமே எங்கள் பாட்டி கடைசி காலம் வரைக்கும் நான் தான் எங்கள் பாட்டி பக்கத்தில் படுத்து தூங்கியிருக்கேன். ரொம்ப எல்லாரையுமே எங்கள் பாட்டி ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. எங்கள் பாட்டிக்கு ரொம்ப இந்த பேர பிள்ளைங்க மேலே பாசம் ஒன்று. ஆனால் எங்கள் பாட்டியை பார்த்தா எங்கள் பாட்டிக்கு சுய நினைவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நைட்டு வேலையில் எப்படி கூட்டு போகிறதுன்னு தெரியலை. ஃபுல்லாக அப்படி அந்த இதிலேருந்து ரத்தமும் சதியமாக வந்த மாதிரி அப்படி ரத்தம் ஒரே ரொம்ப நாற்றம் எடுத்தது. ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க எங்கள் பாட்டி. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ண, இந்த நிலமையில கூட்டிகிட்டு போனால் நிறைய முடியலன்னா வயசாகிடுச்சு, 70 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடனடியாக எறும்பு மருந்து எடுத்து அதில் கொஞ்சம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக எடுத்து அதை எடுத்து பார்க்குறாங்க. மார்பகத்தில் புற்றுநோயினா நிஜமாகவே பாம்பு புத்தில் இருக்கிற மாதிரி
ஓட்டை ஓட்டையாக இருந்தது. நான் பார்த்தேன், பார்க்க பயங்கரத்துலேயும் பயங்கரம், படு பயங்கரமாக இருந்தது. அது எங்கள் பாட்டி எப்படி தாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. சொல்லவே முடியாத பயங்கரம் அது. உடனே எங்கள் அம்மா உடனடியாக டெட்டால் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றி எல்லாமே ரெடியாக வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்து எங்கள் அம்மா கொஞ்சமாக ஒரு சொட்டு அந்த ஒவ்வொரு ஓட்டை ஃபுல்லாக ஓட்டையாக இருந்ததுங்க. நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். அதில் கொஞ்சம் ஒரு சொட்டு விடவும் வெளியே ஒரு இத்துன்னு 1/2 இன்ச்சு இருக்கும். அவ்வளோ பெரிய புழு. எப்படி எங்கள் பாட்டி உயிரோடு இருந்தாங்கன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு புழுவாக வெளியே குதித்து வெளியே வந்தது. எங்கள் அம்மா ஒன்று ஒன்றா விடிய எடுத்துட்டாங்க. எங்கள் பாட்டி அவ்வளோ முனக்கிட்டே இருந்தவங்க. காலையில் எங்கள் பாட்டிக்கு நல்ல தூக்கம் வந்தது. அப்போயே எங்கள் அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல, இனி பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தம் தான். நாங்கள் போன நேரம் எங்கள் பாட்டி சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த விடிய அவ்வளோ புழுவையும் எங்கள் அம்மா வெளியே எடுத்துட்டாங்க. அப்புறமா காலையிலே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு. ஆனால் எல்லோரும் ஒன்று சொன்னாங்க, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன்னா அப்போது தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணுறதுல புற்றுநோய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை வசதி. அதனால் மதுரைக்கு தான் கூப்பிட்டு போகணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும், உடம்பு கொஞ்சம் சரியாகணுன்ட்டு நாட்டு மருந்தை வச்சு கொடுத்தாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, புங்க மரத்து வேறு அடிப்பாகத்தை எடுத்து அதை துருவி பால் எடுத்து ஊற்றுங்கம்மா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்துடும், நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஒரு வாரம் எங்கள் அம்மா அதை தான் செஞ்சாங்க. எங்கள் பாட்டி சாதாரணமாக ஒரு நார்மலாக நம்ம எல்லா பொண்ணும் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு பழையபடி கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு. அப்புறம் உடனடியாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வரையும் கூட்டிகிட்டு போனாங்க. மதுரை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. போன உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி உடனே மறுநாளே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சரியாக 12வது நாள் எங்கள் பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நல்லாவே குணமாயிடுச்சு. ஆனால் அது எல்லாருமே வந்து கேட்டாங்க, இவ்வளோ வயசான அப்புறம் எப்படி அந்த ஆஸ்பத்திரியில் எல்லோரும் கேட்டது அதுதான், எப்படி சரியாச்சு, இவ்வளோ நாளையில் நீங்கள் உடனே இது பண்ணி போகிறீங்களே, டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்களே, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு தான் வந்து கேட்டாங்க. எல்லோரும் கேட்டது அதுதான். எங்கள் பாட்டிக்கு எங்கள் வீட்டிலே காஃபி டீ பழக்கம் அதெல்லாம் கிடையாது. எப்போயாச்சும் சொந்தக்காரங்க வந்தால் மட்டும் அந்த காஃபியோ டீயோ போட்டு கொடுப்போம், அவ்வளோதான். நீராகாரம் தான் காலையில், பழைய சாதம், அது அந்த காலத்து எங்கள் வயலில் விளைஞ்ச நெல், அப்படி தான் சாப்பாட்டு முறை எல்லாமே. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகும் நல்ல கவனிப்பு, எங்கள் அம்மாவோட கவனிப்பு ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மாவை. ஒரு வருஷத்துக்கு, அந்த ஒரு வருஷம்ன்ட்டுல எனக்கு தெரிஞ்சு அந்த மருந்து மருந்துன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம், நாட்டு மருந்து கடையில் உள்ள மருந்து, எதுவும் தாக்கிடக்கூடாது, எதிர்ப்பு சக்தி வேணும்ன்ட்டு டெய்லியுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் விடாமல் அது அந்த மருந்து எங்கள் பாட்டிக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் அதை அவிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது வந்து பாதிக்கலை. சாப்பாட்டு முறையும் வந்து டெய்லியுமே மீன் குழம்பு அதுதான் எங்கள் வீட்டில் மீன். செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளெல்லாம் மீன் குழம்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த மீன் குழம்போட கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கீரை அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த கவனிப்பு சுத்தமாக சுத்தம்னா ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க எங்கள் பாட்டி. அவ்வளோவா அம்மா கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால் சரியாச்சு. அதோடு எங்கள் வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் எங்கள் பாட்டி புற்றுநோயிலேருந்து மீண்டாங்க. இப்போ புற்றுநோயினாலே ரொம்ப பதறாங்க, முடி கூட கொட்டிடுது. அதெல்லாம் நம்மளோட பதட்டம் தான் காரணம்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாருக்காவது வந்து நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். புற்றுநோய் வந்து பயங்கரமானது தான். ஆனால் நம்ம பதட்டப்படாமல் அதை அணுகணுன்னா கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். நன்றிங்க.